إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة يأتيها رزقها رغدا من كل مكان فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி அவருடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும். அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் புனிதமிக்க ரமலானுடைய இரவுகளிலே அல்லாஹுடைய உபதேசங்களை கேட்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இஷா மற்றும் இரவு தொழுகையை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இந்த இரவு நேரத்தில் அழிக்கப்பட்ட சமூகங்கள் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக நாம் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினத்துல அழிக்கப்படுவதற்கான காரணம் என்ன, சமூகங்கள் ஏற்கனவே அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கான என்னென்ன காரணங்கள் இருந்துச்சு, எதனால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், அதே காரணங்களை இப்பொழுதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துவான், அழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அழிவு எந்த வகையில் வேண்டுமானாலும் வரலாம் அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்த்தோம். இன்னைக்கு பாருங்க, மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போர். இதுல அழிவு யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுமக்களுக்காக அழிவு தான் அதிகமாக இருக்கும். அகம்பாவத்தின் காரணமாக, அநியாய உச்சத்தின் காரணமாக இப்படிப்பட்ட போர்கள் எல்லாம் நடந்து அதில் மிகப்பெரிய அழிவுகளை மக்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பாவி மக்களை இது போன்ற அநியாயங்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அன்பானவர்களே, நேற்றைய வகுப்புல நம்ம முடிக்கும் போது என்ன சொன்னோம் அப்படின்னா, நாளை அழிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை பத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த சமூகம் யார் அப்படின்னா, அல்லாஹுடைய அருட்கொடைகளை நிராகரித்த ஒரு சமூகம். அந்த சமூகம் எப்படி அழிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த சமூகத்தினுடைய வரலாறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவர்களை பற்றி அன்றைய அரபுகள் தெரிந்து வச்சிருந்தாங்க. இந்த சமூகத்தை பத்தி அந்த அரபுகள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த அழிவுக்கு பின்னால அங்க உள்ள மக்கள் எல்லாம் அங்கிருந்து வெளியேறி
பல்வேறு இடங்களுக்கு வந்தாங்க. அதுல அரபு நாட்டுக்கும், மதீனா போன்ற நகரங்களுக்கும், அபிசீனியா போன்ற நகரங்களுக்கும் என்ன செஞ்சாங்க, அவங்க வந்தனால அவர்களை பற்றியான ஒரு செய்தி அந்த மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாற்றை திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம இந்த வரலாறை சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அன்றைய மக்காவாசிகள், மக்கத்து குறைஷிகள் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க வியாபாரம் போறதுக்கு, வியாபாரம் செய்வதற்கோ, வேறு நாடுகளுக்கு, வேறு ஊர்களுக்கு போவதற்கோ எந்த விதமான தடையும் இல்ல. அவங்களுக்கு பசி, பட்டினியே இல்லாத அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கையை தான் என்ன செஞ்சான் அப்படின்னா, அவங்களுக்கு குடுத்திருந்தான். அத பத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரத்து குரைஷ் அப்படிங்கிற அத்தியாயத்துல பேசுறான். لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف அப்படின்னு ஒரு சூறா இருக்கு தெரியுமா? எதுக்கு அப்புறம் வருது அந்த சூறா? அலம் தரைக்கு அப்புறம் வருது. அதுக்கப்புறம் என்ன சூறா வருது? அரைத்தல்லதி வருது. சரிங்களா? அப்ப அந்த லிஈலாஃபி குரைஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்துல குறைஷிகளே அப்படின்னு நல்லா கூப்பிட்டு சொல்றான். நீங்க வெயில் காலத்திலையும் கோடை காலத்திலையும் உங்களுக்கு பயணம் செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உங்களுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருந்தோம். வெயில் காலமா இருந்தாலும் கோடை காலமா இருந்தாலும் நிம்மதியா நீங்க என்ன செய்றீங்க, பயணம் பண்ணிட்டு வர்றீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது இல்லாம உங்களுக்கு பசி பயம்லாம் கிடையாது. பயந்து பயந்து நீங்க வியாபாரத்துக்கு போகணுங்கிற அந்த மாதிரி சூழல்லாம் உங்களுக்கு கிடையாது. அல்லதி அத்அமஹும் மின் ஜூ' வ ஆமனஹும் மின் ஹௌஃப். பசியிலிருந்தும் பயத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கான், உங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாத்திருக்கிறான். அப்படி உங்களை காப்பாத்தி வச்சிருக்கிறான். அதனால நீங்க இந்த மார்க்கத்தை ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டினுடைய இரட்சகனை நீங்கள் வணங்குங்க. அல்லாஹ் மட்டும் நீங்க வணங்கணும். உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான வசதி வாய்ப்பையும் உங்களுக்கு தந்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரத்து குரைஷ் அப்படிங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அவங்களுக்கு புரியும் விதமாக அல்லாஹ்வை புறக்கணித்தால், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நிராகரித்தால், அதுக்கு நன்றி செலுத்தாம இருந்தா எப்படிப்பட்ட இழப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் விதமாக திருமறை குர்ஆனுடைய 34வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்துக்கு பேரு சபான்னு பேருங்க. அத்தியாயத்துக்கு பேர் என்னங்க? சபா. சபாவாசிகளை சம்பந்தமான ஒரு அத்தியாயம் அப்படின்னு சொல்லி பேருங்க. அந்த அத்தியாயத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சில செய்திகளை என்ன செய்யறான்னா சொல்லி காட்டுறான். அந்த அத்தியாயத்துல சூரத்து சபால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 15வது அத்தியாயத்திலிருந்து 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த சபாவாசிகளை பத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். வசன நம்பர் என்ன? 15ல இருந்து 19. அத்தியாய நம்பர் என்ன? அது வசன நம்பருங்க. அத்தியாய நம்பர் என்ன? அத்தியாயத்தோட பேர் என்ன? சபா. 30 30 30ஆம் ஜூஸ்ல வர நபா அது. அது 30ஆம் ஜூஸ்ல வர நபா. நான் கேட்கறது சபா. சபாங்கிற அத்தியாயம் குர்ஆன்ல 34வது அத்தியாயங்க. எத்தனாவது அத்தியாயம்? நாளைக்கு கேட்டா சொல்லுவீங்களா? இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? 34வது அத்தியாயத்துல 15ல இருந்து 19 வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த சபாவாசிகளை பத்தி சொல்றான். லகத் கான லிஸபஇம் ஃபி மஸ்கனிஹிம் ஆயத்துன். சபாவாசிகளுடைய வசிப்பிடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சியை வச்சிருக்கிறான். சபாவாசிகள் வசிச்சாங்கல்ல, அந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய அத்தாட்சிகளை வச்சிருக்கிறான். ஜன்னத்தானி அன் யமீனின் வ ஷிமாலின். வலது பக்கம் இடது பக்கம் என்ன செய்யும் அப்படின்னா 2 தோட்டம் அவங்களுக்கு இருந்துச்சு. வலது பக்கமும் இடது பக்கமும் 2 தோட்டம் இருந்துச்சு. அல்லாஹ் சொல்றான், குலூ மின் ரிஸ்கி ரப்பிக்கும். உங்களுடைய இரட்சகன் வழங்கக்கூடிய ரிஸ்க்ல இருந்து நீங்க சாப்பிடுங்க. வஷ்குரு லஹு. அவனுக்கு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா நன்றி செலுத்துங்க.
பல்தத்தன் தையிபா, தூய்மையான நகரத்துல, நல்ல ஆரோக்கியமான நகரத்துல நீங்க என்ன செய்றீங்க, வசிக்கிறீங்க. அவனுக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுடைய இரட்சகன் இருக்கின்றானே, உங்கள் மீது மன்னிப்புடையவனாக கருணை உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த சபாவை பத்தி சொல்றான். சபாங்கிறது ஒரு நகரம். அந்த நகரத்துல வாழ்ந்த ஒருத்தர், சபான்னு ஒருத்தர் வாழ்ந்தார். அவருக்கு 10 பிள்ளைங்க இருந்தாங்க. இந்த வெள்ள பிரளயத்துக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஏரியாவுக்கு போயிட்டாங்க. அதனால இதெல்லாம் அந்த அந்த சமூகத்தினுடைய அந்த சந்ததியர்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிறனாலதான் சபாவாசிகளை பத்தி எல்லாம் பேசுறான். இந்த 10 பேருடைய வாப்பாக்கு பேரு சபா. சரிங்களா? அந்த சபால தான் யாரு வசிச்சாங்க அப்படின்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு அம்மாவுடைய சிம்மாசனத்தை தூக்கிட்டு வந்தார். அந்த அம்மா பேர் தெரியுமா? பில்கீஸ். அப்ப அவங்க யாரை வணங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அந்த பறவை சொல்லும் போது சொல்லும், அவர்கள் சூரியனை வணங்கி கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்ற சரித்திரம் எல்லாம் என்ன செய்யுது, குர்ஆன்ல சொல்லப்படுதுங்க. அப்ப அவர்கள் சூரியனை வணங்குனாங்க. ஆரம்பத்துல அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி இவ்வளவு சிறப்பு இருந்துச்சு, அந்த நகரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப அல்லாஹ் சொல்றான், 2 பக்கமும் தோட்டம் இருக்குங்கிறான். நல்ல பியூர் சிட்டி அப்படிங்கிறான். பியூர் சிட்டினா ஈ இருக்காது, கொசு இருக்காது, எதுவும் இருக்காது. ஈ கொசு கூட இருக்காது. பொதுவா ஈலாம் இருக்கும்ல, அது இருக்காது. கொசு இருக்காது. எந்த விதமான தொந்தரவு தரக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் கூட இருக்காது. அப்படிப்பட்ட ஊரு தான், நகரம் தான் சபாவாசிகள் வசிச்ச நகரம். 2 பக்கமும் தோட்டம் இருக்கும். மலைகள், மலைகள்ல வந்து என்ன கேட்டீங்கன்னா, அப்படியே வெள்ளங்கள் வந்துச்சு, மழை பெஞ்சுச்சு அப்படின்னா நல்ல செழிப்பா இருக்கும். அப்ப அந்த முன்னோர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இவ்வளவு செழிப்பா அந்த மழையெல்லாம் வந்து தண்ணி எல்லாம் வருது. அந்த தண்ணியெல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம அணை கட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்குங்கிறதுக்காக ஒரு பெரிய அணையை கட்டுறாங்க. பெரிய அணையை கட்டி தண்ணியை சேமிச்சு வச்சு சுத்தி எல்லா மரங்களையும் செடிகளையும் என்ன செய்யறாங்க, நட்டு வைக்கிறாங்க. அது நல்ல செழிப்பாயிருது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களுக்கு இறை தூதர்கள் அனுப்புறான். அவங்களும் ஆரம்பத்துல என்ன செஞ்சாங்க, தூதர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த அடிப்படையில அவங்களும் என்ன செஞ்சாங்க, வாழத்தான் செஞ்சாங்க. நல்ல செழிப்பு. செழிப்புனா அப்படி ஒரு செழிப்புன்னு சொல்லணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்கள பத்தியான ஒரு செய்தி. இப்ப யாராவது ஒரு பெண்மணி அந்த வரலாற்றில் அவர்களை பத்தி சொல்லும் பொழுது, 2 பக்கமும் தோட்டம் தானே, 2 பக்கமும் தோட்டம் இருக்கும். தோட்டத்துல எல்லா பழங்களும் இருக்கும். யாராவது ஒரு பெண் தோட்டத்துல இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் பறிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கூடை எடுத்து தலையில வச்சுட்டு அப்படி நடந்து போனா போதும். பறிக்கலாம் வேண்டியது இல்ல. நடந்து போனா அந்த கூடை ரொம்பிரும். யோசிச்சு பாருங்க. போய் பறிச்சுட்டு வர வேண்டியதெல்லாம் கிடையாது. அப்படியே உழுந்துகிட்டே இருக்கும். இந்த அம்மா அப்படி நடந்து போயிட்டு திரும்பி வந்தா அந்த கூடை ரொம்பிரும். அவங்க போய்க்கலாம். அந்த அளவுக்கு என்ன செஞ்சான் அப்படின்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வந்து அவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்திருந்தான். 2 பக்கமும் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, அவ்வளவு வாய்ப்புகளை வந்து அவங்களுக்கு கொடுத்திருந்தான். இது ஒரு விஷயம். 2வது என்ன அப்படின்னா, அவங்க வந்து நைட் ஆனாலும் சரி, பகலானாலும் சரி, எப்ப வேண்டுமானாலும் நிம்மதியாக பயணம் பண்ணலாம். அவங்க பயணம் பண்ணி ஒரு விஷயத்த போய் வாங்கணும், கேட்கணும், பிடிக்கணும்னா ரொம்ப தூரம்லாம் போக வேண்டியது கிடையாது. ரொம்ப தூரம்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. பக்கத்திலேயே போய் என்ன செய்யலாம், எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். பகல்ல போலாம், நைட்டு போலாம். எங்க வேணா தூங்கலாம், எங்க வேணா தங்கலாம். இப்படி தங்கக்கூடிய எந்த ஒரு இடத்துல கூட என்ன செய்யாது அப்படின்னா, அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. ஏதாவது ஒரு இடத்துல தங்குனா பாதிப்பு வரும்னு இருக்குல்ல, அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்புமே என்ன செய்யாது அப்படின்னா அவர்களுக்கு வராது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களுக்கு வந்து வாய்ப்பை ஏற்படுத்தினான். பக்கத்துல இருக்கக்கூடிய அபிசீனியாவிற்குள்ள என்ன செய்வாங்க, நிம்மதியாக போவாங்க, இருக்கதை வித்துட்டு வருவாங்க, சந்தோஷமா வருவாங்க, வாழ்வாங்க. இப்படிதான் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. சரிங்களா? இந்த அளவுக்கான ஒரு செழிப்பான ஒரு பரக்கத்தான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, பூனை வளர்ப்பாங்க. என்ன வளர்ப்பாங்க? பூனை வளர்ப்பாங்க. பூனை ஏன் வளர்க்குறாங்கங்கிறதுக்கு ஒரு செய்தி உண்டு. அந்த பூனை வேதங்கள் இருக்கா இல்லையா? அவர்களுக்கு தரப்பட்ட வேதத்துல என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னா, இவர்கள் இந்த சமூகம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் பட்சத்துல,
அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நிராகரிக்கும் பட்சத்துல எலிகள் மூலமாக இந்த சமூகத்தை அழிப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போட்டிருந்தான். அதுக்காக அவன் பூனை வளர்த்தான். என்ன செய்யணும்? பொதுவா ஒரு வேதத்துல ஒரு எச்சரிக்கை வந்துச்சு அப்படின்னா, ஐயோ இப்படி ஒரு எச்சரிக்கை இருக்குது, நம்ம திருந்தி வாழணும் அப்படிங்கிறது தானே யதார்த்தமான நிலை. அப்படிதானங்க யோசனை வரணும். யோசனை அப்படிதான் இருக்கணும். இப்ப அல்லாஹ் சொல்றான், நம்ம ஏன் நம்ம நரகத்துக்கு பயப்படுறோம்? அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஏன் பயப்படுறோம்? நீ ஷிர்க் வச்சா நீ நரகத்துக்கு போயிருவாங்கிறான் அல்லாஹ். நீ ஒரு பொருளை எடுத்த அப்படின்னா நரகத்திற்கு அடியில போயிருவான்னு அல்லாஹ் சொல்றான். இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது அதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா, நரகத்துக்கு போகாம இருக்க நேர்மையா இருக்கிறோம். அப்படிதானே? உலகத்திலேயே நீ இப்படி செஞ்சா உனக்கு ஒரு தண்டனை இருக்கும் அப்படின்னா அதை செய்யாம இருப்போம். ஆனா இவன் என்ன செய்யறான் பாருங்க, பூனை வளர்க்குறான். ஏன்னா எலிய பூனை கொன்றோம் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யறான், பூனை வளர்க்கக்கூடியவனாக என்ன செஞ்சான் அப்படின்னா அவன் இருந்தான். அவங்களை பத்தியான செய்திகள் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும். இப்ப இவ்வளவு இருக்குல்ல, இவ்வளவு நியாமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறானே, அதெல்லாம் அவன் மதிக்கவே இல்லை. அல்லாஹ் குரான்ல இன்னொரு இடத்துல சொல்றான். திருமறை குரானுடைய 16வது அத்தியாயம் சூரத்து நஹல் அப்படிங்கிற அத்தியாயத்துல 112வது வசனம். 16ல 112. வலரபல்லாஹு மஸலன் கரியா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கிராமத்தை உதாரணம் சொல்கின்றான். கானத் ஆமினத்தம் முத்மஇன்னா. அந்த கிராமம் என்பது நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருந்தது. யஅதீஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மகானின். அவர்களுக்கு தேவையான ரிஸ்க் எல்லா இடங்கள்ல இருந்து கிடைச்சிச்சு. அவன் அரியாபுரத்துல இருந்து தர்றதுன்னு இருக்குல்ல, அவங்கதான் அவங்க. கஷ்டப்படாம கிடைக்குது. நம்மளாம் மாஞ்சு மாஞ்சு உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு. நமக்கு வாழ்க்கை ஃபுல்லா பொழப்பாதான் இருக்கு. டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் என்னைக்கா ஒரு நாள் ஒரு நல்ல வீடு கட்டி இருந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கத்தானே செய்யுது. நடக்குதோ நடக்கலையோ வீடு கட்டி இருக்க மாட்டோம், ஒரு ஆசை வரும். நம்ம கூடயே இருந்த நண்பர்கள் இன்னைக்கா ஒரு நாள் நான் வீடு கட்டியிருக்கேன், நல்லபடியா வீடு கட்டியிருக்கேன்னா பொறாமையெல்லாம் இருக்காது. இருந்தாலும் நமக்கு ஒரு ஆசை இருக்கும், அல்ல நமக்கு ஏதாவது வசதி வாய்ப்பு தர மாட்டானா, நம்ம ஒரு வீடு கட்டி இருந்துட மாட்டோமா, சந்தோஷமா இருந்தோம், எவ்வளவு நாள் தான் வாடகை வீட்லயே சட்டையை தூக்கிட்டு அலைகிறது அப்படிங்கிற யதார்த்தமான இயல்பான சிந்தனை இருக்குமா இல்லையா? அப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்குது, அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இவங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ரகதம் மின்குல்லி மக்கான், எல்லா புறத்துல இருந்தும் அல்லாஹ் என்ன செஞ்சானா ரிசுக்க அள்ளி தெளிச்சான். ஆனா ஃபக்கஃபரத் பி அன்உமில்லாஹ், அவர்கள் அல்லாஹுடைய அருட்படையை நிராகரித்தார்கள். அல்லாஹுடைய அருட்கொடையை நிராகரித்தார்கள். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஅதாகஹல்லாஹ், அல்லாஹ் அவர்களை லிபாசல் ஜூஇ வல் ஹௌஃபி, பசியையும் பயத்தையும் ஆடையாக தந்தான் அப்படிங்கிறான். ரொம்ப ஒரு இலக்கிய நயத்தோட ஒரு செய்தி எல்லாம் சொல்றான். அவன் என்ன செஞ்சானா அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருந்தான், சுகமா வாழ்றதை கொடுத்திருந்தான். ஆனா அல்லாஹுடைய அருட்கொடைகளை நிராகரிச்சனால என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பசியையும் பயத்தையும் கொடுத்தான். இப்ப இந்த சபாவாசிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க முதலாவது என்ன செஞ்சாங்க, இவ்வளவு கிடைச்சிருக்குல்ல, அத அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்னு நீங்க என்ன செய்யுங்க, குலூ மிர் ரிஸ்கி ரப்பிக்கும், உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாம ரிஸ்க் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, அல்லாஹ் வணங்குங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன செஞ்சாங்க, நபிமார்கள் போன உடனே அல்லாஹ்வை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் வணங்காம அல்லாஹ் அல்லாதவர்கள் என்ன செஞ்சாங்க, வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. குறிப்பாக எதை வணங்கினாங்கன்னா சூரியனை வணங்கினாங்க. சூரியனை என்ன செஞ்சாங்க, வணங்கக்கூடியவர்களாக என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அந்த ஹுதுஹுது பறவை சொல்லுச்சுல, இன்னி வஜத் இம்ரஅத்தன் தம்லிக்குஹும் ஊதீது மின் குல்லி ஷைஇன் வலஹா அஷ்ருன் அதீம் வஜத்துஹா கௌமுஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ். ஹுதுஹுது பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்லுச்சு, நான் ஒரு சமூகத்தை சந்தித்து வந்தேன், அந்த சமூகம் என்ன செய்யறாங்க அப்படின்னா சூரியனுக்கு சஜிதா செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்த இடம் எது அப்படின்னு சொல்லும் போது வச்சு துக்க மின் சபஇன், நான் சபா பகுதியிலிருந்து வரேன்.
பின்னபஇ யகீன், ஒரு செய்தியோட என்ன செய்யறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஹுது பறவை சொன்னதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சூரத்து நம்லில 27வது அத்தியாயத்தினுடைய 22, 23, 24 வசனத்துல சொல்றான் அல்லாஹ். நம்பரா சொல்றேன், வசனம் பேரு சொல்றேன், அத்தியாய நம்பரை சொல்றேன். நான் நாளைக்கு கேட்பேன் உங்கள்ட்ட எல்லாத்தையும், சரிங்களா? அதனால வச்சேங்க. இப்படி எல்லாமே என்ன செஞ்சு கொடுத்தது. அவங்க என்ன செஞ்சாங்க, சூரியனை வணங்க ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவது என்னன்னா, ஒரு மிதமிஞ்சி இருந்தா ஒரு திமிரு வரும் தெரியுமா? ஒருத்தனுக்கு மிதமிஞ்சி இருந்துச்சு அப்படின்னா திமிரு வரும். அது வரவே கூடாது. மிதமிஞ்சி இருந்தா திமிரு வரவே கூடாது. அல்லாஹ் என்னை சோதிக்கிறான்னு நினைக்கணும். மிதமிஞ்சி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். எல்லாமே கொடுத்தானா இல்லையா? மிதமிஞ்சி கொடுத்தான் அல்லாஹ். எதை கொடுக்கல? காற்ற வசப்படுத்தி கொடுத்தான். எறும்பு பேசுறதை கேட்க செஞ்சான். ஜின்ன வசப்படுத்தி கொடுத்தான். மனிதர்கள்லயே உச்சபட்சமான ஆற்றல் பெற்றவர்களை எல்லாம் கொடுத்தான். பேசுற பறவையை கொண்டு வந்து கொடுத்தான். பறவை செய்தி சொல்ற அளவுக்கு எப்படி எல்லாமே கொடுத்தான். அவங்க ஒவ்வொன்னையும் வாங்கும்போது அவங்க சொல்லுவாங்க, லியபுலூனி அஷ்குர் அம் அக்ஃபுர் அப்படின்னுவாங்க. இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்குறான்ல, எதுக்கு கொடுக்குறான்னு நினைச்சீங்க? லியபுலூனி, என்னை சோதிச்சு பார்க்கறான். அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேனா அல்லது நிராகரிக்கிறேனா அப்படிங்கறது என்ன செய்யறான், சோதிச்சு பார்க்கறான் அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. இது அல்லாஹ்வுடைய அருள் தான். நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளை தரான் அப்படின்னா நமக்கு தர்றது எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஜீரோ. நம்மளை பொறுத்தவரை யாருங்க, நம்மளாம் ஒண்ணுமே இல்லை, ஜீரோ தான். ஆனா நிறைய பேருக்கு அது தெரியறதே இல்லை. சில பேர் கார்ல எழுதி போட்டிருப்பாங்க. நான்லாம் ஒரு சில நேரம் அப்படி போகும்போது ஒரு பெரிய ஒரு ஸ்கார்பியோ காரா அல்லது இருக்கலையே உச்சபட்சமான கார் வந்துச்சு அப்படின்னா அரபியில ஹாதாமின் ஃபதலி ரப்பின்னு எழுதியிருப்பாங்க. அதோட முடிச்சா பரவாயில்ல, கீழே எழுதியிருப்பாங்க, இது எங்கள் உழைப்பால் மட்டும் வந்ததில்லை, அல்லாஹுடைய அருளால் வந்ததுன்னு. தப்பா சரியாது? தப்பா சரியாங்க? என்ன சரி? முதல்ல அல்லாஹ்வுடைய அருளா என் உழைப்பா? என் ஆற்றலா அல்லாஹ்வுடைய அருளா? எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் யார் அப்படின்னா நான் ஜீரோ. நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கணும்னா கூட அல்லாஹ் நான் தான் நினைக்க முடியும். ஒமா தஷாவுன இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடாம நீங்க எதையுமே நாடுறது இல்லை. அல்லாஹ் நாடாம நீங்க எதை நான் நினைக்கிறதுக்கு கூட ரப்பு வேணும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்ஃபத்தி அயுன், யா அல்லாஹ் உன் கண் பார்வைய நீ என் மேல கண்காணிக்கிற தெரியுமா, என்னுடைய அருள் இருக்குல்ல, ஒரு நாள் கூட அதை என்ன செய்யும், நீ எனக்கு தரக்கூடிய அருளை ஏன் பொறுப்புல விட்டுறாதன்னு கேட்க சொல்றாங்க. நம்மள எப்படி துவா செய்ய சொல்றாங்கன்னா, உன் அருளை கொடுக்கறதுல ஏன் பொறுப்புல விட்டுறாத, நீ ஏன் வச்சு, நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பிரார்த்தனை செய்ய சொல்றாங்க. அப்ப எதுவுமே கிடையாது, அல்லாஹுடைய அருள் தான். நம்ம உழைக்கிறோம், நமக்கு ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு, உழைப்பு இருக்குது, உடல் இருக்குது, எல்லாம் அல்லாஹ் தந்தது. அப்ப என்னைக்குமே அந்த சிந்தனை தான் இருக்கணும். என்னுடைய உழைப்பு என்பது உழைப்பதற்கான ஆற்றலையும் அறிவையும் பலத்தையும் அல்லாஹ் கொடுக்கலன்னா என்னால முடியுமா? முடியாது. அப்ப எல்லாமே அல்லாஹுடைய அருள் தான். அந்த அல்லாஹுடைய அருளுடைய விஷயத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப பொதுபோக்காக எல்லாமே கிடைச்ச உடனே ரொம்ப வந்து அசால்ட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத இதோட நிப்பாட்டல. அவங்க நிப்பாட்டாம இன்னொன்னையும் செஞ்சாங்க. ஒரு துவா செஞ்சான். என்னைக்குமே நம்ம நல்லதுக்காக மட்டும்தான் துவா செய்யணும், கெட்டதுக்காக துவா செய்யவே கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வயதுல் இன்சான பிஷ்ஷர்ரி துஆஹு பில் கைர். மனிதன் நன்மைக்கு துவா செய்வது போல சில நேரம் தீமைக்கு துவா செய்யும். இவன்லாம் வந்து இவனுக்கெல்லாம் சாவ வர மாட்டான் ஏதுன்னுவான் மனுஷன். சில நேரம் வார்த்தையில சொல்லுவான். பிள்ளைகளை திட்டும் போது சபிச்சு திட்டுவான், நமக்கே தெரியாது. ஆனா நீ நாசமா போனுவான். எங்க ஊர் பக்கமெல்லாம் சொல்லுவாங்க, பேதியில போ அப்படின்வாங்க. பேதியில போனா என்னது, லூஸ் மோஷன் போன அர்த்தம், வயித்தால. இப்படி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இது வந்து சபிப்பது. இதெல்லாம் இது வந்து அல்லாஹ் சொல்றான், வயதுல் இன்சான பிஷ்ஷர்ரி துஆஹு பில் கைர். மனிதர்கள் சில நேரங்கள் என்ன செய்யறாங்கன்னா, நல்லதுக்கு பிரார்த்தனை செய்வது போல கெட்டதுக்கும் பிரார்த்தனை செய்யறாங்க. அப்படியும் ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க, நாசமா போனது அதனாலதான். என்ன பிரார்த்தனை செஞ்சானா, ஃபகாலு,
அவர்கள் சொன்னாங்க. 15ல இருந்து 19 வரைக்கும் இது எல்லாமே வருது. 4 வசனத்திலேயும் இந்த வரலாற ஃபுல்லா அல்லாஹ் என்ன செஞ்சுறான்? உள்ளடக்கிர்றான். ஃபகால அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பனா பாஇத் பைன அஸ்ஃபாரினா. யா அல்லாஹ் டக்கு டக்குன்னு நான் எதெல்லாம் வேணுமோ, அதெல்லாம் அடுத்த ஊர்ல எனக்கு கிடைச்சிருது. நான் போற வழியிலே எனக்கு கிடைச்சிருது. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நான் ரொம்ப தூரமா போற மாரி என்னை ஆக்குவேன்னு கேட்டேன். எல்லாமே உடனே கிடைச்சா சந்தோஷப்படணுமா இல்லையா? படுபாவிங்க. இவங்க என்ன பண்றாங்க பாருங்க. எல்லாம் கிடைக்குது அவனுக்கு. கேட்க கேட்க அல்லாஹ் தரான். தர்றதெல்லாம் வாங்கிட்டு நிம்மதியா இருக்காம, என்ன செய்றான்னா, அல்லாஹ்ட்ட துவா செய்றான். ரப்பனா பாஇத் பைன அஸ்ஃபாரினா. யா அல்லாஹ் என்ன செய் அப்டின்னா, எங்களுக்கு வந்து நாங்க ரொம்ப தூரமா போய், பக்கத்துல ரொம்ப எளிதா போயி, அச்சம் இல்லாம, பயம் இல்லாம, சிரமம் இல்லாம போயி, எல்லாமே கிடைக்க வேண்டிய எல்லா சூழல்களும் இருந்துச்சு. அப்படி இருக்கிறத கேட்கிறான். யா அல்லாஹ் எங்களுக்கு இப்படியெல்லாம் வேணாம். நான் ரொம்ப தூரமா போயி, எனக்கு டிராவல் பண்றது பிடிக்கும்னு சில பேர் அலைவாங்க பார்த்துருக்கீங்களா? அ சும்மா வந்து காச வந்து மிச்சம் பிடிக்க தெரியாம, சேமிச்சு வைக்க தெரியாமலாம் நெறைய பேர நீங்க பார்க்கலாம். அதாவது பொருளாதாரத்த வச்சிருக்கிறோம் அப்டின்னா, அல்லாஹ்வுடைய அருளு அத எப்படி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. வாழ்க்கையில என்னைக்கா ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா பரவால்ல. இதே சில பேர் ஹாபியா கூட என்ன செய்வாங்க, வச்சிருக்கக்கூடிய மனிதர்கள்லயும் அப்ப இவன் என்ன சொல்றான் அப்டின்னா, பாஇத் பைன அஸ்பாரினா. நான் பக்கத்துலலாம் போயிட்டு வர மாரிலாம் என்னைய வைக்காத. ரொம்ப தூரமா போயிட்டு வர மாரி வையி. அப்படின்னு என்ன செஞ்சான் அப்டின்னா, வலமு அன்ஃபுஸஹும். தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைக்கக்கூடிய அளவுல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவர்கள் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? இப்படி ஒரு பிரார்த்தனையை அவர்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. செய்ய ஆரம்பிச்ச உடனே, அல்லாஹ் எவ்வளோ வாய்ப்பு குடுத்தான். நீ நன்றியோட இருன்னா, எதையுமே அவங்க கேட்காதனால, அந்த ஊருக்குள்ளாக எலி வருது. எலி வந்துருச்சு. எலின்னா சும்மா எலியெல்லாம் இல்ல. பூனையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு எலி அல்லாஹ். எப்படி பாருங்க. அந்த எலி மனுஷங்கள்லாம் கடிக்காது. நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த எலி வந்து மனுஷங்கள கடிச்சு நாசமாக்குமான்னா, அப்படிலாம் கிடையாது. அந்த எலி என்ன செய்யும்னா, அவன் பலமா கட்டுன அணைய அந்த அணைக்கு கீழ போய் என்ன செய்ய தோண்டும். இவன் பூனை வளர்த்து என்ன செஞ்சான்னா, இந்த பூனை மூலமா வந்து தடுத்துறலான்னு பார்த்தா, ஆனா அந்த பூனை எல்லாம் மிகைக்கக்கூடிய எலியாக வந்துருச்சு. அல்லாஹ் அழிக்கணும்னா அப்படித்தானங்க. ஒரே ஒரு அபாபில் பறவையும் சின்ன கல்லு தானே. ஒண்ணும் இல்லாம ஆனாலும் அபரஹா. அவ்வளவுதான். எலி பெருசோ சின்னதோங்கிறத தாண்டி, அந்த எலி பூனைய அடிச்சுட்டு தான் அடிக்கணும்னு அல்லாஹ் செய்ய மாட்டானா? நீ எவ்வளோ சான்ஸ் அல்லாஹ் தரான். உடனேலாம் அல்லாஹ் அழிக்கிறதுலாம் இல்லங்க. அவன் ஷிர்க் வச்சு, இணை வச்சா கூட, அவனுக்கு அல்லாஹ் நியாமத்த குடுத்துட்டு தான் இருந்தான். ஆனா அத தாண்டி எனக்கு வேணாங்கிற மாரி ஒரு மனநிலையில பேச ஆரம்பிச்சான்ல. இதுக்கப்புறம் நீ அல்லாஹ்வுடைய ரஹமத்த புரிஞ்சுக்கல அப்டின்னா, உன்னை என்ன செய்ய மாட்டேன், நான் சும்மா விடமாட்டேன் அப்டிங்கிறனால, அல்லாஹ் தஆலா எலிகள அனுப்புறான். எலிகள் என்ன செய்யுது? அந்த அணைக்கு கீழாக நோண்டுது. அலைக்கு கீழாக நோண்டி, 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 நோண்டி என்ன ஆகுது அப்டின்னா, அந்த அணை அப்டி என்ன செய்யுது அப்டின்னா, உடையக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. உடையக்கூடிய அளவுக்கு வந்தோனே அல்லாஹ் சொல்றான், ஃபஅரது ஃபஅர்சல்னா அலைஹிம் ஸைலல் அரமி வபத்தல்நாஹும் பிஜன்னதைஹிம் ஜன்னதைனி ذவாத்தி உக்லி ஹம்ஸின் வஆஸ்லி வஷைஇம் மின் சித்ரின் கலீல். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்டின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் புறக்கணித்ததின் காரணமாக, அந்த அரிம் என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் கட்டி வைத்திருந்த அந்த அணை இருக்குல்ல, அந்த அரிம் அப்படிங்கிற அந்த அணை என்ன செஞ்சு அப்படின்னா, ஒட்டஞ்சிச்சு. ஒடஞ்சு சுக்கு நூறா ஒடஞ்சு தண்ணி எல்லாம் வெளிய வந்து, ஒட்டு மொத்தமா அந்த ஊரையே அழிச்சிருச்சு. அழிச்சது மட்டும் இல்லாம, ஒரு அழிவுக்கு அப்புறம் ஒரு ஊருன்னு இருக்கத்தான் செய்யும். இல்லாமலும் இருக்காது. அதுக்கப்புறம் எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, அந்த ஊர் அந்த அழிவு வெள்ளப்பெரளயம் ஏற்பட்டு அழிக்கப்பட்ட பிறகு, அவர்களுக்கு எல்லாமே ரொம்ப சுவையாக கிடைத்துக் கொண்டிருந்த கனிகள் எல்லாம் எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, அந்த 2 தோட்டம் இருந்துச்சே, அந்த தோட்டத்துல எல்லாம் கசப்பும், புளிப்பும் இருக்கிற காய்கள் வந்துருச்சு. ஒரு பொம்பள அப்படியே லேடி நடந்து போனா, கூடைய கொண்டு போனா போதும். அப்படியே பழம் விழுந்துரும். ஆனா அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான்? இவனுடைய அகம்பாவம், அநியாயம், இப்படிப்பட்ட ஒரு நிலையின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லாம ஆக்கி, அவர்களுக்கு அந்த தோட்டத்தை எல்லாம் என்ன செஞ்சுட்டானா,
புளிப்பும் கசப்பும் உள்ள காய்களையும் கொஞ்சோன்னு இழந்த மரத்தையும், இழந்த பழம் இருக்கும்ல, அப்பயும் பாருங்க அவனை கொஞ்சம் கருணை இருக்குது அல்லாவுக்கு. சரி போ, இதையாவது கொஞ்சம் என்ன செய்ய, உன் பசிக்கு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி இழந்த மரம் தோட்டத்துங்களாக என்ன செஞ்சிட்டோம்னா அதை மாத்திட்டோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தாலிக்க ஜஸீனாகும் பிமா கஃபரு. இது ஏன் அப்படின்னா அவர்கள் நிராகரித்ததின் காரணமாக இந்த கூலியை கொடுத்தோம். வஹல் நஜிசா இல்லல் கஃபூர், அல்லாஹ்வுடைய அருட்கொடை நிராகரித்தா இதை விட வேற என்ன கூலியை தர முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். ஆக இப்படி என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த சபாவாசிகள் வாழ்ந்த அந்த நகரமும் அந்த தோட்டங்களும் அழிக்கப்பட்டு மாற்றப்பட்டது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அதுக்கான காரணம் முதல்ல அவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்தார்கள், குஃப்ர். இரண்டாவது பிரதானமாக அவங்க அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை முழுக்க நிராகரிச்சாங்க. அல்லாஹ் நமக்கு அருட்கொடைகளை வழங்குறான் அப்படின்னா நன்றி செலுத்தும். நன்றி செலுத்தினாதான் லயின் சக்கரத்தும் லஅஸீதன்னக்கும். நன்றி செலுத்துங்க, உங்களுக்கு அதிகப்படுத்துறோம். வல இன் கஃபர்த்தும், நீங்கள் நிராகரித்தால், புறக்கணித்தால், நன்றி மறந்தால், இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய வேதனை மிக கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் அப்படின்னா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருட்கொடைகளை நிராகரித்தால் சமூகங்களுக்கு அழிவு உண்டு அப்படிங்கிறதுக்கு இந்த சபாவாசிகள் என்பது மிகப்பெரிய ஒரு படிப்பனையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வச்சிருக்கிறான். ஆக இதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு அல்லாஹ் என்ன நியாமத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்கணும். எப்படி அதை பார்க்கணும்னா, நமக்கு மேல உள்ளவங்களை பார்த்தா தெரியாது. நமக்கு கீழே உள்ளவங்கள பார்த்தா நமக்கு அல்லாஹ் என்ன அருட்கொடைகளை கொடுத்துருக்கான்னு தெரியும். அந்த அருட்கொடைகளுக்கு என்றைக்குமே நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். நன்றி மறந்து விடக்கூடாது. அப்படி நன்றி உடையவர்களாக இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அருள்களை தொடர்ந்து தந்து கொண்டிருப்பான். ஒரு காலமும் நான் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய, அல்லாஹுடைய அருட்கொடைகளை மறுக்கக்கூடியவனாகவோ மறக்கக்கூடியவனாகவோ இருக்கக்கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்படிப்பட்ட நிலையில் உள்ள மக்கள் தான் இவர்கள். அவருடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற தீய சிந்தனைகள், தீய எண்ணங்களில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் காப்பாற்றி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பலம் இருக்கு, தன்னை விட ஆற்றல் உள்ளவன் யாருமே இல்லை அப்படின்னு நினைச்ச ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் தந்த அழிவு என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்புல பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.